யாரும் இல்ல, பாத்து. ஏய் பாத்து போ, நாய்கை துரத்த போகுது. ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா சாமி. பசிக்குதே, ஏதாவது இருக்கா? ஒன்னையும் காணோம். இன்னைக்கு பட்னியோட தூங்க வேண்டியதுதான். புயல் வெள்ளச்சேதம், தலைவன் கோட்டைக்காரர் 50 லட்சம் நிதி. திருவாய்மொழி அம்மன் கோயிலில். இந்தாங்க காஃபி கொடு. கதிரு, நேத்து ஒரு விஷயம் பேசுறமே, என்னப்பா ஆச்சு? எது தாத்தா? அதான் மாப்பிள்ளை கிட்ட பேசி ஒரு வாரம் தங்க வைக்கலாம் ஒரு ஐடியா சொன்னமே, அதுதான். அத மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும் இல்ல? எப்பா உனக்கு ஏதாவது தயக்கமா இருந்தா போனை போட்டு கூட நான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. போனை போட்டு என்கிட்ட கொடுத்தனா நான் ஒரு பெரிய மனுஷன் பேசினா கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல. என்னாச்சுப்பா? ரிங்க போகுது, ஆனா எடுக்கல. கொடுப்பா. அருண், உனக்கு போன்ரா. எங்க போயிட்டான்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ தம்பி, நான் மணிமங்கலத்துல இருந்து கதிரோட தாத்தா பேசுறேன். சொல்லுங்க தாத்தா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
ஒரு நிமிஷம். யாரா போன்ல? ஃப்ரெண்டோட தாத்தா. டேய் டேய் நில்றா. என்னங்க, என்ன ஆச்சு? இல்ல, அவனுக்கு போன் வந்துச்சு, நான் தான் அட்டன் பண்ணேன். அந்த குரலை கேட்ட உடனே கேட்ட உடனே என்னங்க ஆச்சு? இல்ல, கேட்ட உடனே ஏதோ ஒரு ஃபீல். அந்த குரலை ஏற்கனவே கேட்ட மாதிரி, பழக்கப்பட்ட மாதிரி தெரியுது. ஏங்க, ஒரு நாளைக்கு 100 பேரை பாக்குறீங்க, எவ்வளவு பேர்கிட்ட பேசுறீங்க? அது இல்ல மாலதி, இது தெரிஞ்ச குரல். அவங்கிட்டே கூப்பிட்டு யார் என்னன்னு கேட்க வேண்டியதானே? அதான் பதில் சொல்லாமல போயிட்டு இருக்கானே, பார்த்தல்ல. ஐயோ, குக்கர் வேற. அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க தாத்தா. தம்பி ஏதாவது வேலையா இருக்கீங்களா? நான் வேணா அப்புறமா பேசட்டுமா? ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க. நீங்க ஒன்னும் தப்பா நினைக்கிறேனா? நான் ஒன்னு கேட்கட்டுமா? ஆஹா, ஏதோ பிரச்சனை கிளப்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். இத வச்சு நாம எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும். தம்பி லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. அது எப்படி கேக்குறதுன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. தம்பி, நீங்க ஒரு வாரம் எங்க வீட்டுல வந்து தங்க முடியுமா? எதுக்கு? தம்பி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அத மூடி மறைச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. எங்க வீட்டு பொண்ணு நீங்க ஒரு வாரம் தங்கி இருக்கும் போது உங்க கூட பேசி பழகி உங்களை பிடிச்சிருச்சுன்னு சொல்லணும். ஆஹா, லட்டு மாதிரி காரணம் கிடைச்சிருச்சே. ஓகேவா? தம்பி. சொல்லுங்க. தம்பி, ஒரு வாரம் இங்க வந்து தங்க முடியுமா? நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க தம்பி. இப்படி கேக்குறது சரின்னு உங்க மனசுக்கு படுதா? எங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எப்படி நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாம்? அது இல்ல தம்பி. என்ன, உங்க பேத்தி எனக்கு டெஸ்ட் வைக்கிறாங்களா? அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஐயோ, அப்படி இல்ல தம்பி. நீங்க போதுங்க. உங்க பேத்தி டெஸ்ட் வைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவன் இல்ல. என் கேரக்டர் ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாருங்க? தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய மனுஷனா இருக்கீங்க, தாத்தா. அதனால நான் வந்து எதுவும் பேசாம இருக்கேன். ஐயோ, நான் கேட்டது தப்புதான் தம்பி, மன்னிச்சிருங்க. அதான் கேட்டீங்களே, அப்புறம் என்ன? சரி, இதே மாதிரி உங்க பேத்திய என் வீட்டுல வந்து ஒரு வாரம் தங்க வைக்கணும்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ,